இந்த ஆடிக்கு நம்ம சென்னை சில்க்ஸ்ல up to 50% ஆஃப் காம்போ ஆஃபர், யூனிஃபார்ம் சாரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் சேர்ந்து சேவிங்ஸும் பிளாஸ்ட், கலெக்ஷன்ஸும் பிளாஸ்ட். நம்ம தி சென்னை சில்க்ஸ். தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். என்னை பொறுத்தவரை என் கூட பயணிச்சவங்க எல்லாமே இன்று வரை என்னுடன் இருக்கிறார்கள் சொன்னது எனக்கு பெரிய மகிழ்ச்சி. அவர்கள் அரசியல் ரீதியாக வேறு இடங்களில் இருந்தாலும் என் மீது இந்த அளவிலும் பாசத்தோடு இருக்கிறார்கள் சொல்லும்போது அந்த பாச பிணைப்பெல்லாம் நாட்டாமை குடும்பம் என்று அனைவரும் அடையாளத்தை வைத்துக் கொண்டால் சிறப்பாக இருக்கின்ற எண்ணங்கள் உதித்ததினால் இன்று நானும் அந்த நாட்டாமை குடும்பம் என்று பச்சை குத்திருப்பேன். ஆனால் படப்பிடிப்பு இருப்பது காரணத்தால் அந்த படப்பிடிப்பு முடிவதற்கு ஒரு 14-15 தேதி ஆன பிறகு அந்த நாட்டாமை குடும்பம் என்ற முத்திரை என் கைகளும் இருக்கும் என்பதை உங்களுக்கு தெரிவிக்கிறேன். இது என்ன புதுசாக பச்சை குத்திருக்கோம் அப்படின்னு சொன்னால் இது புதிதல்ல, பலருக்கு புதிதாக இருக்கலாம். என்னுடன் பயணித்தவர்கள் உணர்வோடு செய்து கொள்வதுதான். நிச்சயம் கட்டாயம் யாருக்கு கிடையாது. யார் யாருக்கு அது குற்றம் இயலாது, மருத்துவ ரீதியாக அது ஒவ்வாது என்றிருப்பவர்கள் நிச்சயமாக அதை செய்யக்கூடாது என்று சொல்வதில் முதல் ஆளாக நான் இருக்கின்றேன். அதனால் அது ஒரு அடையாளம் தான். இது ஒரு கிரீன் கார்டு மாதிரி சொல்லும் போது ஒரு உணர்வை உறுதிப்படுத்துவது தான் இந்த பச்சை குத்துறது. அந்த காலத்தில் அப்படி தான். நான் தேசிய கொடியை வலது தோள்பட்டையில் பச்சை குத்திருக்கேன்னா அது பலருக்கு தெரிந்தாலும் சிலருக்கு தெரியாவிட்டாலும் அது என்றைக்கும் நான் செய்த செயல். தேசிய பற்று உள்ளவன் நான். தேசிய நீரோட்டத்தில் இருக்க வேண்டும் என்று நினைத்து பயணித்துக் கொண்டு போவன் நான். நாடு சிறப்பாக இருந்தால்தான் மக்கள் சிறப்பாக இருக்க முடியும் எண்ணத்தில் பயணிப்பவன் நான். அதனால தான் அப்பயே நான் பார்க்காதவங்களுக்கு இன்றைக்கும் காமிச்சிடுறேன். பார்க்குறவங்க படத்தை போய் பார்க்க முடியும். இதுதான் என்னுடைய ஒரு ஒற்றுமை என்பது தேசிய உணர்வு இருக்க வேண்டும் என்று நான் பச்சை குத்தினேன். அதுக்கு தனிப்பட்ட முறையிலே ஊடக நண்பர்களோ பத்திரிகை இல்லாத போது இதை பச்சை குத்துற பிறகு ஒரு படப்பிடிப்புக்கு போயிருக்கும்போது என்னென்ன இந்த கட்சி கொடி பச்சை குத்திட்டீங்க, அப்போ அது கட்சி கொடியிலப்பா, அது தேசிய கொடி. இந்த அளவிலே அந்த கொடி, அந்த கலர் மூவர்ண கொடி சிலர் பயன்படுத்தி விட்டதால் அது தேசிய கொடிக்கு உள்ள மரியாதை சில சமயங்கள் கிடைக்காமல் சென்று விடுகிறோம் என்று எண்ணம் அன்று எனக்கு வந்தது. இதுல குத்துட்டு இருக்காரு. இல்ல எல்லாருக்கும் இதுல குத்துட்டு இருக்காரு. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.